இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தோடு இலேசு இருக்கிறது. இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, அதே கஷ்டத்தோடு இன்னுமொரு இலேசு இருக்கிறது. ஒரு கஷ்டம் வந்தால் 2 இலேசுகள் வரும். ஒரு நெருக்கடி வந்தால் 2 விசாலங்கள் வரும். ஒரு வருத்தம் வந்தால் 2 சௌகரியங்கள் வரும். எனவே ஒரு கஷ்டத்தோடு இரட்டை லாபம், இரட்டை பெருபேறு இருப்பதாக அலம் நஷ்ரஹ் சூராவிலே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் மனது நொந்த கட்டத்தில் இறங்கிய சூரா அது. என்ன மனது நொந்த கட்டம் என்றால், ஒன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அன்பு மனைவியை இழந்த வருடம், பெரியப்பா அபூ தாலிபை இழந்த வருடம். 2 பேரும் வலக்கரமும் இடக்கரமும் போன்று நபியவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள். ஆமுல் ஹுஸ்ன் என்று அந்த வருடத்துக்கு பேர். துக்க ஆண்டு, நபியவர்கள் கவலையான சம்பவங்களுக்கு முகம் கொடுத்த ஆண்டு. அதுக்கு ஆறுதலாக நபியவர்களை மோட்டிவேட் பண்ணி, நபியவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி, நபியவர்களை இன்னும் ஆறுதல் படுத்த இறங்கிய சூறாக்களில் ஒன்றுதான் அலம் நஷ்ரஹ் சூரா. அதில் அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உங்களுடைய உள்ளத்தை, நெஞ்சை நாங்கள் விசாலப்படுத்தவில்லை, விரிவாக்கவில்லையா? அந்த நெஞ்சை கழுவி சுத்தப்படுத்தியது. வவதஅனா அன்க விஸ்ரக், உங்களை விட்டு உங்களுடைய சகல கஷ்டங்கள், சிரமங்கள், சுமைகளை அகற்றவில்லையா? வாழ்க்கை சிரமங்களை போக்கவில்லையா? அல்லதி அன்கத ظهرك, உங்களுடைய முதுகை முறிக்கும் அளவு சுமை தாங்க முடியாத, ஈமான் இல்லாமல் தாங்க முடியாது. அவ்வளவு சோதனைகள் நபி அவர்களுக்கு. எவ்வளவு சோதனைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், செவியேற்றிருக்கிறோம். அந்த சோதனைகள் எல்லாம் நபி அவர்கள் அந்த ஈமானிய பலத்தால், சபர் பொறுமை என்ற ஆயுதத்தால் முகம் கொடுத்தார்கள். கேடயத்தால், பொறுமை என்ற கேடயத்தால் நபி அவர்கள் தாக்கு பிடித்தார்கள். வீட்டிலே அல்லாஹ் எவ்வளவு கண்ணியங்களை கொடுத்தான், பாக்கியங்களை கொடுத்தான். அல்லது அன்கத ظهرك ورفعنا لك ذكرك, இந்த கஷ்டங்களிலே நீங்கள் பொறுத்தீர்கள், நீங்கள் அதை மனதார பொருந்திக் கொண்டு வாழ்ந்தீர்கள். உங்களுடைய பேர் நாமத்தை உயர்த்தினோம், உடைய உலகறிய செய்தோம்.